1, 2, 3, come on. வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சொரா புட்டு தாங்க. சொரா புட்டுனாலே செமையாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொரா புட்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பத்திய குழம்பு வச்சு இந்த டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதே மாதிரி புட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷு, செம்மையாக பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் நிறைய வெரைட்டிஸாக செய்கிறாங்க. பட் இது ஒரிஜினலாகவே சொரா போட்டு எப்படி செஞ்சால் சூப்பராக இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொரா நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நான் வந்து இது நானே வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியலைன்னா நீங்கள் கடையில் ஷாப்பில் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க பீசஸை. கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம தோல் உரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போது இந்த மீன் நனைகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போது மீன் பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா பாருங்கள் எல்லாம் வந்து அதோட இதெல்லாம் ஸ்கின்லாம் இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் எப்படியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இது ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் கையில் பிசுன்னு ஒட்டும். ஸோ பாருங்கள் இது அப்படியே நல்லா நம்ம வந்துடும் தானாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கிணத்தை தண்ணி வச்சு அதை தொட்டு இந்த ஸ்கின் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்கள் கையில் பிசுன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா அந்த மீன் துண்டுகளையும் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறோம். நல்லா வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே தானாக சூப்பராக வந்துடுது. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்போ ஸோ இதையும் அதே மாதிரி பார்த்துருவோம். ஸோ இதே மாதிரி தான் நான் இப்போ ஃபுல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். தோல் உரிச்சு இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கின் எடுத்தாச்சு. இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக எடுத்து. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதாவது இந்த தண்ணி இதில் இருக்கும். ஸோ இது நம்ம நல்லா இந்த தண்ணி எப்படி புழியணும். இது பாருங்கள் தண்ணி வருதா தெரியுதுங்களா? ஸோ அந்த தண்ணியெலாம் நம்ம நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துடணும். இது இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணியெல்லாம் புழிஞ்சிடணும். நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சி எல்லாத்துலேயுமே அதே மாதிரி நல்லா இப்படி வச்சு இது பாருங்கள் வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இப்படி வச்சு அழுத்தி இப்படி புழிஞ்சுன்னா தண்ணி வரும். அந்த தண்ணியெலாம் முதல்ல எடுத்துணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஆனியனை நல்லா பெரிய சைஸ் ஆனியனை ஒரு 6 ஆனியன் போட்டிருக்கேன். அதாவது மீடியமுக்கும் கொஞ்சம் கூட சைஸே. இதில் நம்ம எவ்வளோக்கு ஆனியன் போடுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முழு பூண்டு. இஞ்சி வந்து நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி நல்லா பொழுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து முழுசாகவும் போடுவாங்க. பட் இப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து போடுவாங்கன்றதுனால இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ பூண்டு போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆனியனுமே வந்து இன்னும் கூட 2 ஆனியன் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இப்போ வெங்காயம் விலை ஜாஸ்தினால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க. ஸோ அதனால் யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த டைமில். ஸோ நம்ம நல்லா வெங்காயம் விலை சீப்பாக இருக்கும்போது நம்ம நிறைய போட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமும் நம்ம வேணா ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் கடுகு போட்டுட்டேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் உங்கள் கையில் வந்து ஒரு புடி சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கடலைப்பருப்பு தாங்க சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு புடி கடலைப்பருப்பும் போட்டுட்டு அதை வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க.
சிம் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சினால. அதுக்கப்புறம் அது ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக அது ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் 2-3 இந்த மாதிரி பெட்டினதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆக்சுவலாக நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த சொராப்புட்டுக்கு டேஸ்டி. ஸோ ஆனியனை வந்து நல்லா வதக்கணும். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ வதங்கணுன்னா நம்ம நல்லா வந்து ரொம்ப ஹையில் வச்சு தீய வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா ஸோ அதோட இது வந்து நல்லா வதங்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க சொரா வேக வச்ச இந்த சோறாவை வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். நல்லா புட்டு மாதிரி நல்லா பிசைஞ்சு உதிர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா அதில் போட்டு கலரும் போது நல்லாயிருக்கும். நல்லா இதை பாருங்கள், இருந்த தண்ணி எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சு புட்டு மாதிரி நம்ம இப்போ இது வந்து இந்த முள்ளு தான் இது ஆக்சுவலாக அதான் குத்தாது நம்மளுக்கு. இது சின்ன மீனுங்கிறதுனால வந்து இதை நான் அப்படியே உடச்சி போட்டு எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ நடுவில் அது வரும் தான், ஆனால் அதை நாங்கள் எடுத்து போட்டுருவோம். அதனால் உங்களுக்கு வந்து இது குழந்தைங்க சொல்லும்போது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது எடுத்து போட்டுருங்க. இது போடணும்னு அவசியம் இல்லை. பட் இது போட்டால் அந்த கொஞ்சம் டேஸ்ட் அந்த இதில் இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் போடுவேன் அதில். இப்போ நான் இது எல்லாமே உதிர்த்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து அப்படியே அதில் போட்டு நம்ம கலர போகிறோம். ஸோ எடுத்தது எல்லாமே அப்படி நல்லா அதில் போட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஹையாக வச்சு தீய விடாதீங்க. ஸோ இது நல்லா வந்து கலர் பண்ண இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி நான் அதில் பிழிஞ்சு எடுத்த தண்ணி அது. இப்போது இது எல்லாத்தையும் இந்த பாருங்க போட்டாச்சு. ஸோ இது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். இது எல்லாம் இப்படி நல்லா இதில் போட்டு அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹையில் வைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா இப்படி குத்தி அதுக்குள்ளே மிங்கிள் ஆகிற மாதிரி விடணும். நல்லா இப்படி கீழே அடியிலேருந்து இப்படி மேலே எடுத்து போடுங்க. நல்லா இது மேலே இப்படி கலக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி கலக்கினா தான் உங்களுக்கு தெரியாத, அதாவது பிகினர்ஸ்க்காக தான் இது நான் இவ்வளோ கிளியராக காமிக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாருங்கள். இந்த தண்ணியும் அதே மாதிரி இந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியில் வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒட்டை புழிஞ்சிடணும் அந்த மீனை. அப்போ தான் உங்களுக்கு இல்லை சொதம் தண்ணி மாதிரி இதில் வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா ஒட்டை புழிஞ்சு இந்த மாதிரி புட்டு மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் இதில் மிங்கில் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு உப்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் இது அப்படியே விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நல்லா அடியிலேருந்து இப்படி திருப்பி போடணும். ஸோ ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே. இப்போ எண்ணெய் பத்தலைன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலையாக இருக்கட்டும், கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ரொம்ப சூப்பராக அந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். இப்போ நான் இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பஞ்ச் ஆஃப் நல்லா இதுவை கொத்தமல்லி இதில் போடுறேன். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வாசனை அதில் இறங்குச்சுன்னா. ஸோ அதனால தான் இப்பயே போடுறேன். இன்னும் இது ரெடி ஆகலை. பட் நான் ஆரம்பத்துலேயே போட்டால் தான் இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக அதில் இறங்கும், எசன்ஸ் இறங்கியிருக்கும். மாதிரி உள்ள கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம், ஏன்னா ஆயில் ஊற்றிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். இது நான் இது ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக காமிக்கிறேன், இது கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சால் தான், இந்த பக்குவமாக செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது. இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு, நியூவாக மேரிட் ஆனவங்களுக்கு, ஸோ அவங்களாம் இதை கற்றுக்கிறதுக்காக தான் இது வந்து. ஸோ இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ். இது செம்மையாக செய்வாங்க அவங்க. ஸோ அவங்களோட இதில் தான் நானும் அப்படியே கற்றுக்கிட்டு நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா இந்த சைடில் எல்லாமே நல்லா அது கொஞ்சம் உதிரி நல்லா வரும் அந்த ஸ்டேஜ். அதுக்கு தான் இப்போ நான் எண்ணெய் ஊற்றினால தான் ஹையில் வச்சேன். இப்போ ஒட்டுது பாருங்கள். ஸோ நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு இதோ இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் அது நல்லா அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடலாம். இதே மாதிரி நம்ம முட்டையிலையும் சரி, நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்து நான் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தேவைப்படுது, நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் இதை சால்ட் போட்டு நல்லா கலரிட்டு
நம்ம ஏன் சிம்மில் வைக்கிறோன்னா அந்த கீழே ரோஸ்ட் ஆகிட்டு வரும். ஸோ ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது உதிரியாக வர்றது நல்லா கிளியராக தெரியும். ஸோ இது பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, அந்த அடியில் ஒட்டும் அது. ஸோ அப்போ எடுத்து திருப்பி போட்டு ஒரு 5 to 10 minutes அது அந்த சிம்மில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எப்படி ஒரு மாதிரி அந்த தண்ணி நம்ம புழிஞ்சு போடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ தனித்தனியாக அந்த முட்டை பொடி மாஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி தனித்தனியாக வரும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது மேக்ஸிமம் அந்த சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேண்டப்போ ஹை பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 minutes அப்படியே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க, நல்லா பொடிசாக ஆக்கி விட்டுருங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. சொரா புட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சொரா புட்டு ரெடி. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ இதை நான் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்பிஸ் கிச்சன் பாரதி. See you, tata, bye bye.